ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஆல்பம் பிஎஸோடைய நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நியூ வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு ரிஜிஸ்டர். பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது குறிப்பாக ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கீழே பாரில் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து அதை டாப் அலைன்மெண்ட்டு நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து எப்பயும் போல் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் டாப்னு வச்சுட்டு செட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ட்ரி லெவல்லேருந்தே உங்களுக்கு வரேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கினோன்னே என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ கிளிக் டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு சிட்டி நேம் விழுப்புரம், ஓகே. இமெயில் ஐடி மொபைல் நம்பர் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நான் வந்து ஃபீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இங்கே கொடுத்துட்டு ஓகேங்களா, ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் இன்டர்நெட் தேவைப்படும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, அது நோ கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ஃபோட்டோஸ் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த விஷயம் இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. நான் கிளிக் பண்ணி ஜேடின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ் லோட் பண்ணிட்டேன். இந்த இதில் வந்து நான் அதாவது விட்ட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு டாப்பிக்னு வந்து நான் விட்டுருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆக்ஷன் ஒன்று லோட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷனுக்குன்னு ஒரு ஆக்ஷன் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஆக்ஷன் லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் ஆக்ஷன்ஸ். ஸோ நான் புதுசாக ஒரு ஆக்ஷனை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு ஓகே, இதுதான் அந்த ஆக்ஷன். ஓகேங்களா? இது எந்த வகையில் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இதை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நச்சுன்னு ஒரு கலர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆகிருக்கு. ஸோ இந்த கலர் கரெக்ஷன் எல்லா ஃபோட்டோஸுக்கும் ஈவனாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஏன்னா ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலர் கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை லோட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த ஆக்ஷன் எல்லா ஃபோட்டோஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே அப்ளை ஆக்ஷன்ஸ்னு இருக்குது. அதில் வந்து இப்போ நான் லோட் பண்ண அந்த நேம் காட்டுது பாருங்க. இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல செட் ஆகிடும். செட் ஆகிட்டு ஓகே மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். ரெண்டாவது கண்ட்ரோல் பேனல் போங்க, பேஸ்ட் இன்டு ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டே எடுக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் அப்ளை ஆகிட்டு அந்த வீடியோ அந்த இதுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் ஒரு ஆக்ஷன் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த சாஃப்ட்வேரில் எஃபெக்ட்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜை இப்போ நான் திருப்பி வேறு இதில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் ஃபைலில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த கலர் கரெக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த இதுக்கும் இதுக்கும் இப்போ இந்த வீடியோனா இந்த இது ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் கரெக்ஷன் உங்களுக்கு பக்காவாகிடுச்சு. அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லையுமே நீங்கள் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை மட்டும் டிக்கு வச்சுட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன்ஸை லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டோடு அப்ளை ஆகும். இதுக்கு மட்டும் இல்லை, கேமரா ரா அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸாக ரெடி பண்ணி கூட நீங்கள் இதில் லோட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ சிம்பிள் ஸ்விஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நான் வந்து ஒரு கேலண்டர் மேக் பண்ண போகிறேன். ஸோ கேலண்டருக்கு நான் A4 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்டில் போயிட்டு நான் A4 சைஸு, சும்மா நீங்கள் எந்த சைஸ் வேணால் பண்ணலாம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்டாங்கிள் டூல்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரி பண்ணுறேன். பண்ணிவிட்டு செலக்ட் டூ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேமாகவே மாறிடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரேம் ஆகிடுச்சு. ஃப்ரேம் டூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ ஒரு ஃப்ரேம். ஓகேங்களா, இப்போது இந்த பொண்ணு மாப்போ இங்கே வந்து காலண்டரை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டோக் வச்சுக்கலாம். ஸ்டோக்கு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணுங்க. ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். சிபியில் வந்து பேஸ்ட் இன்டு ஃப்ரேம்னு இருக்கணும். செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இதில் வந்து ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கேலண்டர் மேக் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இங்கே நம்ம சாஃப்ட்வேரில் கீழே பாட்டமில் ஏற்கனவே நம்ம கியூஆர் கோடு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த கேலண்டர் இப்போ எந்த மந்த்தோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கீழே அப் பண்ணிங்க ஜனவரி மாதம் 2021 கொடுத்துட்டு க்ரியேட் கேலண்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கேலண்டரை ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அலோவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிப்ரவரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சைஸ் பண்ணி நம்ம கேலண்டர் வந்து ஈஸியாக ரொம்ப சிரமம் எடுக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நம்ம கேலண்டரை உருவாக்கிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் டிசைன்ஸே பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஸோ இதில் வந்து 2 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று, நம்ம ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணி அதை ஆக்ஷனாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது லைட் ரூமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு உங்கள் கேமராவுக்கு இந்த அவுட்புட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நான் அதை வந்து அந்த நீங்கள் என்ன ஆக்ஷன் லோட் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே வந்து காட்டும். உங்களுக்கு இந்த வரிசையில் காட்டும். ஜஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃபிக்ஸிங் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது என்னென்னா அந்த நேமு, ஆக்ஷன் இது 2மே செட் ஆகிடும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணாலும் இப்போ இதே நான் வந்து இமேஜ் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இமேஜ் கிளியர் பண்ணிட்டு இப்போ ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷனோட தான் வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது கலர் கரெக்ஷனு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இன்னும் பிரைட்னஸ் ஏற்றி உங்களுக்கு உள்ளே வச்சிடும். ஓகேங்களா, ஸோ ஒரிஜினலுக்கும் உங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு சூப்பர் கலர் கரெக்ஷனை இங்கே ஏற்படுத்தி வந்துச்சிடும். ஸோ இப்போது இந்த சீசனில் நியூ இயர் வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவே தெரியும் உங்களுக்கு, இதில் தெளிவாக தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம பிடிச்ச ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஸ்கின் ஃபைனரோ இல்லை தேர்ட் பார்ட்டி ஃப்ளேக்கின்ஸோ எதை வேணால் அப்ளை பண்ணி அதை ஒரு ஆக்ஷனாக மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி உங்களுக்கு அழகாக சூப்பராக வந்து உங்களுக்கு கலர் கரெக்ஷனோட வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த
ஆல்பம் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மோர் தென் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு காலண்டரை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு காலண்டரை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஷீட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது வந்து அலைன்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இருக்காது. பட் அலைன்மெண்ட்டில் எனக்கு சிக்கல் இருந்தது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிங்கிள் ஷீட்டாக பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அதுமாரி ஃபாண்ட்ஸ் கலர் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ ஜனவரி, பிப்ரவரி அதுமாரி கலர் கரெக்ஷன்ஸும் மாற்றிக்கலாம். டேட் அண்ட் டைம் வந்து 2022 வரையும் இந்த காலண்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்டேட் வந்து இயர் வர வர உங்களுக்கு வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.